பரமா, இந்தா உனக்காக ஸ்பெஷலா போட்டிருக்கேன். சக்கரை கம்மியா தான் போட்டிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு சக்கரை அதிகமா சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. காயம் ஆறாதான். ம். ஏய், என்ன வேணும்னு சொல்லு பரமா. இல்ல, அந்த சட்டை இரு, நான் எடுத்து தரேன். என்ன இது? உங்ககிட்ட சும்மா வாங்கி குடிச்சு நான் அதுக்கு அந்த கடனை சுமக்கணும். இந்த ஜூஸை கடையில் வாங்கி குடிச்சா காசு கொடுப்பேன்ல, அப்படி நினச்சிக்க. உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நான் காசு கொடுத்தா ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன். ஏய், எனக்கு ஒண்ணும் வேணாம். அப்ப எனக்கு ஜூஸும் வேணாம், எடுத்துட்டு போயிடுறியா? இப்ப என்ன, நான் இந்த காசை வாங்கிக்கணும் அதானே? ஆமா. சரி, நீ குடி, நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் நீ குடி, நான் வந்துடுறேன். இந்தா. என்னது இது? மீதி சில்ற. அதான் எனக்கும் உனக்கும் எந்த கணக்கும் இல்லைன்னு சொல்லிட்டல. நான் மட்டும் எதுக்கு உன்கிட்ட கடன் பட்டிருக்கணும்? நீங்களா? நீங்க எப்படிங்க இங்க? இல்ல காந்திமதி, உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் போலீஸ்ல போய் பரமனை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி நான் சரண்டர் ஆயிட்டேன். தண்டனைக்கு தயாரா இருந்தேன். ஆனா ஏன் கெட்ட நேரமோ இல்ல அவன் நல்ல நேரமோ தெரியல, அவனை யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பழைக்க வச்சுட்டாங்க. அப்போ இன்னும் அவன் சாகல. ஏதோ ஒரு வகையில என் பையன் சாவுக்கு நியாயம் கிடைக்கும் நினைச்சேன். அது நடக்காம போச்சு. இல்ல, அந்த பரம நடந்துக்கிறது, அவன் பேச்சு, அவனோட குணம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம அசோக்க பரம கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது காந்திமதி. இங்க பாருங்க, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதை மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியாது. பரமா, இல்ல, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவ. ஐயோ, பரவாயில்ல பரமா, படுத்துக்கோ.
மா நீங்க என் பரமா, இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கே இவங்க தான் காரணம். பரமா, உண்மைய சொல்ல போனா இவங்க உனக்கு 2வது தடவையா உயிர் கொடுத்தவங்க. ஐயோ பரமா, பொறுமையா பாத்துப்பா. ஆராரிராரிரோ கேட்குதம்மா, நீரினில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. புரியல. பரமா, நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது டாக்டர் ஆபரேஷனுக்கு ரத்தம் வேணும்னு சொல்லிட்டாங்க. உன்னோடது ரொம்ப ரேரான ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப். அத எங்கெங்கயோ தேடி பார்த்த. வழக்கமா பிளட் கொடுக்கற டோனர்ஸ் யாருமே இல்ல. எங்கெல்லாமோ அலைஞ்சிட்டு ட்ரை பண்ணி சோர்ந்துட்டு கடவுளே கதின்னு கோவில்ல போய் உக்காந்து நீதான் பரமனை காப்பாத்தணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் கடவுள் மனுஷ ரூபத்துல என் வேண்டுதலை கேட்டு வந்த மாதிரி என் வேண்டுதலை கேட்டு நான் ரத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி வந்து உனக்கு ரத்தம் கொடுத்தாங்க பரமா. இவங்க மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா ஆபரேஷனே நடந்திருக்காது. உன்னை என்னால காப்பாத்திருக்கவே முடியாது. மா மா ஐயோ, ரொம்ப நன்றிங்கம்மா. எதுக்குப்பா நன்றி எல்லாம்? என் பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் செஞ்சிருக்க மாட்டேனா? நீயும் ரிஷியும் வேற வேற இல்ல. நீயும் என் புள்ள மாதிரிதான். சரிப்பா, உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. வேற என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. வரேன் பரமா. சரிம்மா. ஐயோ அம்மா, பாத்து. அம்மா பாத்து போங்கம்மா. உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல. அம்மா, என்னாச்சுமா?
ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா, உங்களுக்கெல்லாம் ரிஷி மட்டும்தான் என்னோட புள்ளன்னு தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு மூத்த மகன் இருக்காம்மா. அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். நீ சட்டுன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு சொன்னதும் எனக்கு அவனோட நினைப்பு திரும்ப வந்துருச்சுமா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு. கூடிய சீக்கிரமே அவரை நீங்க பாப்பீங்க. உன் வாக்கு பலிக்கட்டுமா? அப்ப நான் வரேம்மா. சரிங்கம்மா. வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. ஏய், என்ன நிம்மதியா விடவே மாட்டியா நீ? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சுட்டு வர்ற மாதிரி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க. தயவு செஞ்சு போயிடு. ஓ, இரு. நான் ஒன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. பின்ன இல்ல, நைட்டு சாப்பிட்டு மாத்திரை போடணும்ல, அதான் என்ன சமைக்கணும்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி, ஓ இட்லி கொண்டு வா போ. ஓகே. இந்தா சாப்பிட. ஏய், என்னது இது? இட்லி இப்படி இருக்கு? சாப்பிட பரமா. ஏய், எனக்கு இந்த இட்லி எல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் இதயத்தை எப்படி உடைக்கிறதுன்னு பாக்குறியா? இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா அதை எடுத்துட்டு வெளியே போ. சரி, இட்லி வேணானா வேற என்ன வேணும்? தோசை ஊத்திட்டு வா. ஓ, சரி, ஓகே. பர்மா, இந்தா. என் ஹார்ட்டை இப்படி பிச்சுட்டியேடா. வேணும்னு தான் பிச்சை. நீ இந்த மாதிரி எத்தனை 1000 டிராமா போட்டாலும் சரி, எனக்கு உன் மேல அந்த பழைய லவ் வரவே வராது. ஒரு தடவை உன்னை நம்பி ஏமாந்ததே போதும் சாமி. இனிமே என் மனசுல இந்த காதல், சென்டிமெண்ட், கல்யாணம், குடும்பம், இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் வாழ்க்கையில இடமே இல்லை. உன் மனசுக்குள்ள அவ்ளோ காதல வச்சுக்கிட்டு நீ இல்லன்னு பொய் சொல்றது உன் கண்ணுல அப்பட்டமா தெரியுது. நீ என்ன நம்பல? அஃப்கோர்ஸ், உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா கண்ணு காட்டி கொடுத்துருது.
அப்ப நம்பல இல்ல? அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. இப்ப நம்புவ பாரு. ஏய், ஏய், பரமா, பரமா, என்ன பண்ற நீ? ஏன் மேல இருக்கிற கோவத்துல ஏய், உன்னை ஏன்டா நீ இப்படி வருத்திக்கிற? குடா. ஏய், என்ன தொடாத, போயிடு. பரமா, தயவு செஞ்சு ரூம் விட்டு போயிடு. என் கண்ணு முன்னாடியே வராத. எ- என்ன பரமா? நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டல்ல? பெரியம்மா, என்ன நர்மதா? இவ இவ எதுக்கு இங்க வந்தா? அது இல்ல பெரியம்மா, அவரு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு இவன் தான். காலடி கூட இங்க படக்கூடாது. முதல்ல வெளியில போ சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி உங்க பையன் அசோக சத்தியமா நான் கொலை பண்ணல. இந்த பொய்ய நாங்க நம்ப தயாரா இல்ல. மரியாதை வெளியில போ போ. மா, நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கம்மா. இந்த வீட்டுக்கு நான் எத்தனை தடவை வந்திருப்பேன், எவ்வளவு தடவை உங்க கையால சாப்பிட்டிருப்பேன். அப்படி இருக்கிறப்போ உங்க பையனை நான் எப்படிம்மா கொலை பண்ணிருப்பேன்? சொல்லல மதி. நர்மதா, காலையில இருந்து வீட்ல பரமனை காணோம் நர்மதா. வயித்துல அவ்ளோ பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கு. அவ்ளோ பெரிய கட்டோட அவன் எங்க போயிருக்கானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நர்மதா. நீ பயப்படாத இளமதி, பரமன் அண்ணன் இங்கதான் வந்திருக்கு. சரி இரு, நான் உடனே அங்க வரேன். சரி. இந்த நிமிஷம் சொல்றேன், நான் செத்தாதான் உங்க மக சாவுக்கு நீதி கிடைக்கும், உங்க மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பாரு பெருசு, இப்ப கூட என்ன மறுபடியும் குத்தி கொல்லணும்னா கூட கொன்று. வாங்கம்மா, எனக்கான தண்டனை என்னவோ அதை நீங்களே கொடுத்துருங்க. நான் அதை மனசார ஏத்துக்கிறேன். நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்.
இல்லை இல்லை